சுமாராக ஒரு கோவிலுக்கு அவர்கள் 1000 பேரை பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால் அந்த கூட்டத்திற்குள் ஒரு கலகம் வரும். அந்த கலகத்தை அடக்க ஒரு தலைவன் இருந்திருப்பானா? ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்குமா? ஒருவேளை கலவரம் பெரிதானால் அதை கட்டுப்படுத்த காவல் எப்படி இருந்திருக்கும்? பாதுகாப்பு வீரர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அவர்களின் கையில் எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருந்திருக்கும்? அந்த பாதுகாப்பு படைத்தலைவன் எந்த மாதிரியான கட்டளைகளை பிறப்பிப்பான்? எந்த மாதிரியான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது? இதற்கெல்லாம் எவர் நீதிபதி என்று ஆராயும் போது ஒரு தனி மனிதன், வெறும் கோயிலை மட்டுமல்ல, அந்த கோயிலுக்காக உழைத்த மக்கள், ஆண்கள், பெண்கள், விலங்குகள், படைத்தலைவர்கள், சிற்பிகள் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து திட்டம் போட்டு போட்டு தனி ஆளாக ஒருவன் அதை கட்டினான் என்றால் அவன்தான் ராஜராஜ சோழன். உழைத்த அனைத்து மக்களுக்கும் உணவு என்பது ஒரு இன்றியமையாதது. இன்று ஒரு 10 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டுவதற்காகவே இரவும் பகலுமாக உழைக்கும் மக்கள் இருக்கும் இக்காலத்தில் காலத்தால் அசைக்க முடியாத, தமிழர்களின் பெருமையை உலகம் அறியும் வண்ணமாக கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உழைத்த அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக உணவு மேலாண்மையில் அவர்கள் சிறந்தே விளங்கியிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் உணவு தந்திருப்பார்கள் என்றால் என்ன விதமான உணவு தந்திருப்பார்கள்? ஏனென்றால் உணவின் மூலமாகத்தான் அவர்களின் உழைப்பின் வலிமையாக இருந்திருக்கும். எண்ணெய், நெய், பால், பருப்பு, உப்பு என எந்த மாதிரியான உணவு வகைகளை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் என்று தெரியவில்லை. 36 அடி உயர ஒற்றைக்கல், இருவர் கட்டிப்பிடிக்க முடியாத அகலம் கொண்ட பல தூண்கள், இப்படி ஒவ்வொன்றையும் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கும், அதே சமயத்தில் இது ஒரு தனி மனிதனால் செய்திருக்க முடியாது என்ற ஆச்சரியத்தையும் புதைத்து புதைத்து வைத்து கட்டியிருக்கிறான் அன்றைய தமிழன். இந்த கோயிலுக்கான சான்றிதழ் கூட காலத்தால் அழிக்க முடியாதது. ஒரு சாதாரண வீடு கட்டுவதற்கே இன்று நாம் 1000 முறை யோசிக்கும் பொழுது 1000 ஆண்டு கடந்தும் இந்த கோயில் இருக்க வேண்டும் என்று எண்ணிய ராஜராஜ சோழன் எந்த விதமான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டிருந்தால் இன்று ஒரு சிறு துரும்பு கூட அசைக்க முடியாமல் இந்த 1000 ஆண்டில் ஏற்பட்ட மிக பெரிய நிலநடுக்கங்கள் அசைத்த போதும் அசையாமல் அதையும் அழுத்தி தாங்கி பிடித்து ஒரு தனி ஆளாய் நின்று சாதித்து காட்டியவன் ராஜராஜ சோழன். சரி விடுங்கள், கோவில் அமைக்கப்பட்டு விட்டது. ஒரு கோயிலுக்கான அழகு உள்ளிருக்கும் கடவுள் என்றால் வெளியிருக்கும் சிற்பங்கள் அந்த கோயிலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும். தஞ்சை பெருவுடையார் கோவிலின் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் அழிக்க முடியாத பல ரசனை மிகுந்த, அங்கிருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் இது உலகில் தலை சிறந்த சிற்பியால் செதுக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. அந்த கோவில் சிற்பங்களை செதுக்க எந்த விதமான உளிகளை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள்? ஒரு உளி நல்ல உளியாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல இரும்பு வேண்டும். நான் முன்பே பதிவிட்டது போல் சேரர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இரும்பு இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் ஒரு பெரிய கல் தொட்டியில் எண்ணெய் ஊற்றி பழுக்க காய்ச்சிய ஒளிகளை சட்டென்று எண்ணெயில் இறக்க இரும்பு இறுகும். கல் செதுக்கும் கோவிலுக்குள் இப்படிப்பட்ட கல் தொட்டிகள் இன்னும் இன்றைய பல பெரிய கோவில்களில் இருக்கின்றன. இதற்கு தேவையான சிற்பிகளை எப்படி தேர்ந்தெடுத்திருப்பான்? இதற்கான நேர்காணலை வைத்திருப்பானா? அப்படி வைத்திருந்தால் எந்த விதமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கும்? என்ன விதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்? என்ன விதமான முன் மாதிரிகளை அவர்கள் வாங்கியிருப்பார்கள் என்று தெரியவில்லை.